வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் அரசியல் புயல பத்தி தான் அலச போறோம். சரியா சொல்லணும்னா 2005ல தமிழ்நாடு அரசியல நடந்த அந்த பிரம்மாண்டமான என்ட்ரி. ஒரு சாதாரண தேர்தல் எப்படி ஒரு வரலாற்று சம்பவமா மாறுச்சு அப்படிங்கறத ஒரு சீனியர் அரசியல் ரிப்போர்ட்டரோட பார்வையில இருந்து நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது ஒரு அண்டர்டாக். எப்படி ரெண்டு அசைக்க முடியாத அரசியல் ஜாம்பவான்களை எதிர்த்து நின்னாரு அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதை. சரி, இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்? 1. தமிழகத்தின் இருதுருவ அரசியல். 2. மதுரையில் வீசிய அரசியல் புயல். 3. விமர்சனங்களை அவர் எப்படி உடைச்சாரு. 4. 2006 தேர்தலோட அதிர்வலைகள். அப்புறம் 5. 2011க்கான அந்த மாபெரும் திருப்பம். இதான் இன்னைக்கு நம்ம அஜெண்டா. முதல்ல தமிழ்நாட்டோட அந்த இருதுருவ அரசியல் களத்தை பத்தி பாப்போம். 2005க்கு முந்தைய அரசியல் நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர், இன்னொரு பக்கம் செல்வி ஜெயலலிதா. பல தசாப்தங்களா தமிழக அரசியலை இவங்க 2 பேரும் தான் முழுமையா ஆக்கிரமிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அசைக்க முடியாத கோட்டைகள். இப்படிப்பட்ட 2 மாபெரும் அரசியல் இமயங்களுக்கு நடுவுல எந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் ஒற்றையாளா களமிறங்கினது சாதாரண விஷயமே கிடையாது. இது அப்படியே ஒரு டேவிட் அண்ட் கோலியாத் கதை மாதிரி. அடுத்த மதுரையில உருவான அந்த அரசியல் புயலை பத்தி பாப்போம். சினிமாவுல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்தினவரு திடீர்னு 2005 செப்டம்பர் மாசம் மதுரையில லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்குறாரு. இது வெறும் சினிமா கவர்ச்சி இல்லங்க. அந்த மாபெரும் கூட்டமே அவர் மக்களுக்கான ஒரு உண்மையான அரசியல் குரலா மாறிட்டாரு அப்படிங்கறத ஆணித்தரமா உலகத்துக்கு நிரூபிச்சுது. இது நிஜமாவே அடிமட்ட மக்களோட ஒரு அரசியல் எழுச்சி. அவரோட சித்தாந்தம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நான் தான் மாற்று சக்தி. இதுதான் அவர் வச்ச ஒற்றை முழக்கம். 2 பெரிய கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சூழல்ல யாருடைய துணையும் இல்லாம நான் தனித்து நிற்பேன் அப்படின்னு முரசு கொட்டி அறிவிச்சாரு. குறிப்பா ஒரு மாற்று அரசியலை தேடிக்கிட்டு இருந்த சாமானியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கையும் புது அதிகாரத்தையும் கொடுத்துச்சு. சரி, அடுத்ததா அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களை பத்தி பாப்போம். அந்த நேரத்துல இருந்த மூத்த பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, அவரை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அவர் வெறும் சினிமாக்காரன்பா, 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா நிராகரிச்சாங்க. இந்த பெரிய அரசியல் சதுரங்கத்துல ஒரு சினிமாக்காரனால தாக்குப்பிடிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? 2006 சட்டமன்ற தேர்தல்ல எந்த பெரிய கட்சியோடும் கூட்டணி வைக்கல, தனியா நின்னாரு. வழக்கமான அரசியல் வியூகங்களை நம்பாம நேரடியா சாமானிய மக்களை போய் சந்திச்சாரு. தன்னோட சினிமா புகழ அடித்தட்டு மக்களோட ஒரு எமோஷனல் கனெக்டா மாத்தினாரு. எவ்வித பெரும் பின்புலமும் இல்லாம தனியாளா நின்னு பெரிய அரசியல் இயந்திரங்களுக்கு செக் வச்சது மட்டும் இல்லாம அவங்கள மிஞ்சியும் காட்டினாரு பாருங்க. அங்கதான் கேப்டன் நிக்கிறாரு. இப்ப 2006 தேர்தல்ல நடந்த அந்த மாபெரும் அதிர்வலைய பத்தி பாப்போம். இங்கதான் நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான நம்பர் இருக்கு. 27 லட்சம். ஆமாங்க, முதன்முறையா ஒற்றையாளா நின்னு தமிழ்நாடு முழுக்க 27 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை அவர் வாங்கினாரு. அதுவரைக்கும் எந்த ஒரு சுவேட்சையோ அல்லது 3ஆம் தரப்பு வேட்பாளரோ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இமாலய சாதனை இது. இது பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா மொத்த வாக்குகள்ல 8.4%. வரலாற்று ரீதியா சுவேச்சைகள் ரொம்ப குறைவான வாக்குகளை வாங்குற ஒரு மாநிலத்துல முதல் தேர்தல்லையே 8.4% வாங்குறது சும்மா கிடையாது. 2 மாபெரும் ஜாம்பவான்களை எதிர்த்து வாங்கப்பட்ட இந்த வாக்குகள் நிஜமாவே தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்துச்சு. மக்கள் மாற்று அரசியலை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத இந்த நம்பர் தெளிவா காட்டுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா அவரோட நேரடி வெற்றி. வெறும் வாக்கு சதவீதத்தோடு மட்டும் அவர் நிக்கல, விருத்தாசலம் தொகுதியில களமிறங்கி மாபெரும் வெற்றியும் பதிவு செஞ்சாரு. பாரம்பரிய ஆளுங்க கட்சிகளோட கோட்டைகளை உடைச்சு தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கால சாமானிய மக்களின் வாக்குகளை அப்படியே ஈர்க்கும் ஒரு காந்தமா அவரு செயல்பட்டாரு. கடைசியா 2011க்கான அந்த மாபெரும் திருப்பத்தை பத்தி பாப்போம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் இதுதான். 2006ல அவர் தனியாளா நின்னு உருவாக்கின அந்த 8.4% வாக்கு வங்கி ஒரு சின்ன விதை மாதிரி விழுந்து அந்த நம்பிக்கையில அடித்தட்டு மக்கள் கிட்ட ஒரு மாபெரும் எழுச்சியை தொடர்ந்து உருவாக்குச்சு. அதோட விளைவுதான் அடுத்த 5 வருஷத்துல யாரும் சற்றும் எதிர்பார்க்காத வகையில 2011ல பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று அவரை நேரடியாக எதிர்க்கட்சி தலைவர் அரியணையில உட்கார வச்சுது. சோ
இப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியோட இந்த எக்ஸ்பிளைனரை நான் நிறைவு செய்றேன். 2006ல உருவாக்கப்பட்ட இந்த 8.4% வாக்கு வங்கி அப்படிங்கிற அடித்தளம் எப்படி அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடோட அரசியல் வரலாற்றையே ஒட்டுமொத்தமா மாற்றி எழுதி அவரை பிரதான எதிர்க்கட்சி தலைவராக்கிச்சு? இந்த மாபெரும் வியூகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அரசியல் ரகசியங்கள் என்னென்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அற்புதமான அரசியல் பயணத்தோட அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கற்போம்.